விஜயும் காவேரியும் மொட்டை மாடியில் நின்று சும்மா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வெளியில் பார்க்குறாரு. காவேரி வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் வீட்டுக்கு வெளியே உட்காந்து ஜாலியாக அரட்டை அடித்து அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. என்னங்க அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்க, உடனே இந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டில் யாருமே இருந்ததில்ல, நீ பார்த்துருக்கீல, அங்கே பாரு எத்தனை பேர் இருக்காங்க உங்கள் வீட்டில், எனக்கு கண்ணு வைக்காதீங்க அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே பாரேன் எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக உட்காந்து பேசி ஆளுக்கு ஒரு பக்கம் ஊட்டி விட்டுக்கிட்டு எப்படி சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, நிஜமாவே ஜாலியாக தான் இருக்கு, என்ன நம்மளும் போய் அதில் கலந்துக்கிறோமா அப்படின்னு கேட்க, அதோட விஜய் அப்படியே முழிக்கிறாரு. நம்ம எப்படி அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீங்கள் பணக்காரவங்க, நீங்கள்லாம் எங்கள் வீட்டுக்கு வருவீங்களா அப்படின்னு சொல்ல, ரொம்ப பேசாத சரியா, சரி இன்னைக்கு ஒரு நாள் நம்ம அங்கேயே தங்கிடலாமா, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க, என்ன சொல்கிறீங்க, நம்ம சும்மா ஜஸ்ட்டு போயிட்டு வரலாமான்னு தானே கேட்டேன், போயிட்டு நடுராத்திரியில் திரும்ப இங்கே வருவியா, ஆமாம் வீடு அப்படியே ரொம்ப தூரத்தில் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. நம்ம வந்துடலாங்க, அங்கே இட வசதியும் சரி இருக்காது, உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்ல, நம்ம ஏன் உள்ளக போய் தூங்க, வெளியில் பாரு ஒரு கட்டில் போட்டிருக்காங்க, அங்கேயே படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, உடனே என்ன சொல்கிறீங்க போகலாங்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, உடனே 2 பேரும் பையன் எந்திரிச்சு போகிறாங்க. அப்போ தாத்தா வந்து கீழே பார்த்துடுறாரு. விஜய் எங்கேப்பா போகிறீங்க இந்த நேரத்துலன்னு கேட்க, உடனே விஜய் சொல்கிறாரு, தாத்தா நாங்கள் கொஞ்சம் வெளியே போய் அரட்டை அடிக்கலான்னு இருக்கோன்னு சொல்ல, ஏன்பா இந்த நைட்டுக்குள்ளே அப்படின்னு கேட்க, இல்லை தாத்தா வெளியே மேலேயே நின்று பேசலாமே அப்படின்னு தாத்தா சொல்ல, இல்லை தாத்தா நாங்கள் வந்து காவேரி வீட்டுக்கு போகிறோம், அங்கே பாருங்கள் ஜெகஜோதியாக கிடக்குது, அங்கே போய் நாங்கள் கொஞ்சம் கம்பெனி கொடுக்கலான் இருக்கோம், அப்படியே ஃபன் பண்ணிட்டு வரோம் தாத்தா அப்படின்னு சொல்ல, தாத்தாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. விஜய் வந்து இந்த மாதிரிலாம் கூட்டத்தோடு சேர்ந்துருக்கணும்னு விரும்புகிற ஆளே கிடையாது. ஆனால் வந்து இப்படி அங்கே போகிறேன்னு சொல்கிறான்னா அவனுக்கு எதுவும் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது போல். காவேரியும் அவங்களும் சேர்ந்து இருக்கிறதுக்கு இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவரும் வந்து அனுப்பி வைக்கிறாரு. சரிப்பா விஜய் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, தாத்தா இன்னொன்று தெரியுமா, அவர் அங்கேயே தங்க போகிறாராம் அன்னைக்கு நைட்டுன்னு சொல்ல, என்னப்பா விஜய் காவேரி சொல்கிறது உண்மையா, அங்கேயே தங்க போறியான்னு கேட்க, ஆமாம் தாத்தா அப்படின்னு சொல்ல, அங்கே எப்படிப்பா வீடு வேறு சின்னதாக இருக்குன்னு சொல்ல, அங்கே தான் வெளியே பெரிய கட்டில் போட்டிருக்காங்கல்ல தாத்தா, அதில் படுத்து இருந்துச்சு வந்துடுறோம், மறுபடியும் எப்போ தாத்தா மறுபடியும் வீட்டுக்கு வரேன்னு சொல்ல, சரி நீ முடிவெடுத்துட்ட, சரி போயிட்டு வாங்க 2 பேரும் சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா 2 பேரும் ரொம்பவே குதூகலமாக ஜாலியாக போகிறாங்க. போன உடனே அங்கே உள்ள எல்லாருமே அப்படி அவங்கள இது பண்ணுறாங்க. விஜயை பார்த்த உடனே காவேரியோட அம்மா வந்து வாங்க தம்பி வாங்க தம்பின்னு கூப்பிட்டு வச்சிருக்கிற பலகாரம் அது இதுன்னு கொடுக்குறாங்க. இந்தாங்க தம்பி சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாரும் அப்படியே நிலா வெளிச்சத்தில் உட்காந்து அழகாக சாப்பிட்டுட்டு கதை பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா காவேரியோட தங்கச்சி 2 பேரும் விஜய் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, காவேரி அக்கா ஆனால் நீ ரொம்ப கொடுத்து வச்சவ தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்ன ரொம்ப கொடுத்து வச்சவ அப்படின்னு கேட்க, ஆமாம் உனக்கு மட்டும் ஹீரோ மாதிரி இப்படி மாப்பிள்ளை கிடச்சிருக்காருல அதான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஏண்டி அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்ல, இவர் ஒன்றும் அந்தளவுக்குன்னா ஒன்றும் அழகு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அக்கா பொய் சொல்லாத, நீ நிஜத்துக்குமே மாமாவை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ண, மாமாவோட அழகில் தான் நீ மயங்கிட்ட போல, 1 மாதத்துலேயே உனக்கு மாமா மேலே லவ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, விஜயும் காவேரியும் மாற்றி மாற்றி முழிச்சுக்கிறாங்க. ஆமாம் ஆமாடி எனக்கு மாமாவை பார்த்தோன்னே அப்படியே எனக்கு பிடிச்சி போச்சு, ஆமாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே விஜய் ஏன் எனக்கு என்ன குறைச்ச, என்னமோ கிண்டல் பண்ணுற என்னையா அப்படின்னு சொல்ல, சரி சரி சண்டை போட்டுக்கிறாதீங்க, ஆனால் அக்கா மாமா வந்து ஹீரோ மாதிரி தான்க்கா இருக்காங்க, மாமா ஒரு நாள் நீங்கள் எங்கள் காலேஜுக்கெலாம் வர்றீங்களா, அப்படியே பிள்ளைங்கள்லாம் உங்களை பார்த்துச்சிங்கன்னு வைங்களேன் அப்படியே மிரண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே விஜய் அப்போ எதுக்குன்னா வந்துட்டா போச்சு, ஒரு நாள் உன்னைய நான் கூட்டிகிட்டு வேணா போகிறேன் காலேஜுக்கு அப்படின்னு சொல்ல, என்னது கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கார்லையா அப்படின்னு கேட்க, இல்லை இல்லை நம்ம 2 பேரும் பைக்கில் போகலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து யமுனாட்ட சொல்ல, சூப்பர் மாமா நீங்கள் இவ்வளோ ஜாலியாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்ல, உடனே நல்லா கலகலன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் வந்து குமரனையும் கங்காவும் பார்க்குறாங்க. குமரனும் கங்காவும் மாற்றி மாற்றி சிரிச்சிட்டு இருக்கிறத நோட் பண்ணுறாரு. உடனே விஜய் வந்து காவேரிட்ட, அங்கே பாரேன் நம்ம எல்லாரும் இங்கே பேசிகிட்டு இருக்கோம், குமரன் மாமா உங்கள் மாமா மட்டும் கங்கா அக்காவை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே எல்லாரும் நோட் பண்ணுறாங்க. ஆமாம் இங்கே ஒரு லவ் ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம அதை கவனிக்கலையே அப்படின்னு சொல்ல, உடனே பாட்டி எல்லாரும் சிரிக்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாரு, 1000 பேர் இருந்தாலும் குமரனுக்கு கங்காவை மட்டும்தான் நோட் பண்ணிகிட்டு இருப்பான், அவன் பொண்டாட்டியை மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பான், மற்றவங்கெல்லாம் யாருக்கும் கண்ணு தெரியாதுன்னு சொல்ல, சும்மா இரு அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து வெக்கத்தோடு சினுங்குறாரு. உடனே விஜய் கேட்குறாரு,
அந்த வீட்டுக்குள்ள தான் எல்லாருமே மொத்தமா இருக்கீங்களா? கொஞ்சம் உங்களுக்கு இதா இருக்காதா? அப்படின்னு கேட்க, உடனே எதா இருக்காதா? அப்படின்னு சொல்லிட்டு அ சாரதா கேட்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறீங்க மாப்ள? அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல இப்படி நியூ கப்புள் வேற உள்ள இருக்காங்க. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? இந்த மாதிரி குமரனும் கங்காவும் வந்து கொடைக்கானல் வந்திருந்தப்ப ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு பிரைவசி வேணும்ல, அதுக்காக தான் சொல்றேன். இந்த மாதிரி எல்லாரும் ஒரே வீட்லயா இருக்கீங்க? அப்படின்னு கேட்டதுக்கு, வேற என்ன தம்பி செய்ய சொல்றீங்க? எங்களுக்கும் புரியத்தான் செய்யுது. நான் கூட சொல்லிட்டேன் கங்காவ, நீ வேணா தனியா போடி. அப்பதான் உனக்கு வந்து ஒரு மைண்டு ரிலாக்ஸா இருக்கும். அந்த மாதிரி பக்கத்துலயே இருந்துட்டு ஏன்டி நீ கஷ்டப்படுற? எங்களோட கஷ்டத்தையும் தூக்கி போட்டு பார்த்துக்கிறியே. உன் வாழ்க்கைய நீ ஃபர்ஸ்ட்டு வாழுடின்னு நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன். ஆனா அவ கேட்கவே மாட்றாளே தம்பி அப்படின்னு சொல்ல, உடனே விஜய் சொல்றாரு, எனக்கு கூட எங்களுக்கு கூட ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு அத்தை. அங்க கூட போயி உங்க 2 பேரையும் தங்கிக்கிற சொல்றீங்களா? அப்படின்னு சொல்ல, இல்ல தம்பி ஏன் உங்களுக்கு சிரமம்? அந்த வீடு தந்ததே எங்களுக்கு போதும். மறுபடியும் இதெல்லாம் அப்படின்னு சொல்ல, உடனே கங்கா சொல்றாங்க, இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம். எதுக்கு? அப்படின்னு சொல்ல, உடனே குமரன் சொல்றாங்க, இல்ல இல்ல எல்லார்ட்டயும் சேர்ந்து இருந்தா தான் நல்லாயிருக்கும். நாங்க மட்டும் தனியா போய் என்ன பண்ண? அதெல்லாம் வேணாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நீங்கள் பேசாமல் இருங்க சரியா? இந்த மாதிரி கல்யாணம் முடிஞ்ச புதுசில் நீங்கள் 2 பேரும் அப்படி எல்லாரோடையும் இங்கே இருக்கிறது சரியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, நர்மதாவும் யமுனா மட்டும் அவங்க அம்மா தனியாக அனுப்பிடுறாங்க. நீங்கள் போய் இந்த அதை எடுத்துகிட்டு வாங்கடின்னு சொல்லி அனுப்பினதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து பேசுகிறாங்க. காவேரி வந்து விஜய் முகத்தையே பார்க்குறாரு. இவ்வளவு அக்கறை எடுத்து அக்கா அம்மா மாமா லைஃப்பில் இப்படி தள்ளிட்டு இப்படி பேசுகிறாரே, விஜய் பரவாயில்ல நம்ம குடும்பத்தில் உள்ள நல்லது கெட்டதையுமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பிரமிப்பாக பார்க்குறாங்க. அம்மா இவங்க சொல்கிறதுமே கரெக்டு தானம்மா. இவர் அன்னைக்கே என்கிட்ட சொன்னாருமா, இந்த மாதிரி 2 பேரையும் ஒரே வீட்டிலலாம் வச்சுருக்க வேணாம், தனியாக கொஞ்ச நாளைக்காவது அவங்கள ப்ரைவசியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் தான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே வந்து எல்லாருமே யோசிக்கிறாங்க. கங்கா நான் சொல்கிறத கேளுடி, நீ வந்து தனியாக போ மாப்பிள்ளையோடன்னு சொல்லிட்டு சொல்ல, ஆனால் குமரன் வந்து கேட்கவே மாட்டுறாரு. இங்கே பாருங்கள், உங்களுக்காக நான் சொல்லலை, எல்லாருக்காக தான் சொல்கிறேன். உங்களுக்கு அடுத்தடுத்து எல்லாமே நடக்கணும்ல. உங்களுக்கு ஆசைப்படுறீங்களா இல்லையா? கங்கா மேலே நீங்கள் எவ்வளோ பிரியம் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கங்காவை நீங்கள் நல்லா பார்த்துக்கணுன்னு ஆசைப்படுறீங்க. அதே மாதிரி நீங்கள் தனியாக இருந்தால் தான் பிஸ்னஸ் பற்றியும் எதை பற்றியும் நீங்கள் யோசிச்சு கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக முடியும். இப்படியே நீங்கள் குடும்பத்தோடு இருந்தீங்கன்னா அப்படியே தான் நீங்கள் இருக்கணும் கடைசி வரை. பார்த்துக்கங்க, உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் முன்னேறணுன்னா நீங்கள் கொஞ்சம் தனியாக போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் வந்துடுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நல்லாவே அட்வைஸ் பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. காவேரியோட அம்மாவுக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அம்மா என்னம்மா ஏம்மா அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்கவே, உடனே இவங்க சொல்கிறாங்க, நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஆம்பளையோட துணை இல்லையேன்னு நம்ம நினச்சிட்ருக்கோண்டி. ஆனால் இனிமேல் நான் கவலையே பட மாட்டேன். எனக்கு மயம் மாதிரி 2 மருமக பசங்க இருக்காங்க. அவங்கள பார்த்துக்கிருவாங்க. இனிமேல் வந்து யமுனா அப்புறம் நர்மதா பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு அப்படியே ஒரு மாதிரியா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே விஜய் சொல்கிறாரு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் எப்போவுமே கவலையே படக்கூடாது. எப்போனாலும் நீங்கள் என்னை கூப்பிடுங்க, நான் வந்து நிற்பேன் சரியா? அதே மாதிரி நீங்கள் வந்து காவேரியோட அப்பா இல்லை, இந்த வீட்டுக்கு யாருமே ஆம்பளை பசங்க இல்லைன்னா நீங்கள் நினைக்கவே வேணாம். நான் எப்போதுமே உங்களுக்கு துணையாக இருப்பேன் சரியா? என்ன கஷ்டத்துலையும் நீங்கள் என்னை மறந்துடவே கூடாது. என்னை கூப்பிட்டு நீங்கள் இந்தந்த மாதிரி சொன்னீங்கன்னா போதும், நானே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன்னு சொல்லவும், மறுபடியும் சாரதா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே விஜய் வந்து சாரதாவை கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு, இங்கே பாருங்கம்மா, நான் உங்களுக்கு ஒரு பையன் மாதிரி சரிங்களா? இந்த மாதிரிலாம் நீங்கள் கண் கலங்கக்கூடாது. வேறு யார்கிட்டையும் சொல்கிற மாதிரி உங்கள் கஷ்டத்தையெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. இனிமேல் நான் இருக்கேன் உங்களுக்குன்னு சொல்கிறாங்க. உடனே காவேரிக்குமே அழுக வந்துடுது. விஜயை பார்த்துட்டு ரொம்பவே அப்படியே இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து சரி தம்பி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீங்கள் போங்க வீட்டுக்குன்னு சொல்லும்போது, இதுக்கு மேலே நாங்கள் வீட்டுக்கு போகவா? தாத்தா அவ்வளோதான், வரும்போதே இவ்வளோ டைம் ஆயிடுச்சுன்னு கேட்டார். நாங்கள் எங்கன்கிட்டே ஒரு ஓரமாக படுத்துடுறோன்னு சொல்ல, இல்லை தம்பி உங்களுக்கு அது வசதியாக இருக்காதுன்னு சொல்ல, நீங்கள் தான் இங்கே கட்டில் போட்டிருக்கீங்களே, இங்கே தானே கங்கா குமரனும் அடிக்கடி இங்கே தானே தூங்குவாங்க, அந்த மாதிரி நாங்கள் எங்கன்கிட்டே தூங்கிடுறோம். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. காவேரி உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது, உடனே காவேரி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே தம்பி ஓகே தானே, நீங்கள் எங்கேயே இருந்துக்கிறீங்களான்னு கேட்க, எல்லாரும் உள்ளக்க போய் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. கங்காவும் குமரனும் நான் கங்கா சொல்கிறாங்க, சாரிடி, நான் உன் புருஷனை என்னமோன்னு நினச்சேன். ஆனால் எங்கள் வாழ்க்கையவும் யோசிச்சு அவர் இப்படிலாம் சொல்லும்போது எனக்கே ரொம்பவே கில்ட்டியாக இருக்குடி அப்படின்னு சொல்ல, அக்கா நீ கில்ட்டி ஆகிட்டே இரு வருஷம் ஃபுல்லாக, ஏன்க்கா அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே வந்து சரிடி 2 பேரும் தூங்குங்க, ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் தண்ணிலாம் அள்ளி வெளியே கொடுத்துட்டு இவங்க 2 பேரும் உள்ளே போயிடுறாங்க, குமரனும் கங்காவும்.
அதுக்கப்புறம் விஜய் வந்து அப்படியே அந்த கட்டில்ல படுத்துடுறாரு. கட்டில் வந்து ரொம்பவே வந்து அகலம் கம்மியா இருக்கிறதுனால 2 பேரும் ரொம்ப நெருக்கமா படுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அதுக்கப்புறம் அந்த காவேரி வந்து விஜய் படுக்கவுமே பக்கத்திலேயே உட்காந்துருக்காங்க. அதே கட்டில்ல. அதோட விஜய் சொல்றாரு, "அம்மா நீ எதுக்கு படுக்காம அப்படியே உட்காந்துட்டு இருக்க?" அப்படின்னு கேட்குறதுக்கு, "இல்ல ரொம்ப சின்னதா இருக்கு இந்த கட்டில். அதான் நான் கீழ வேணா நான் படுக்கவா? உள்ள போய் பெட்ஷீட் எடுத்துட்டு வரேன்னு" சொல்ல, "இல்ல, இல்ல வேண்டாம், வேண்டாம். நீ இதிலேயே படு. அதனால என்ன இருக்கு? நீ பக்கத்தில படுக்கிறதுனால உனக்கு ஏதாவது பண்ணுமா?" அப்படின்னு கேட்க, "என்ன சொல்றீங்க? எனக்கு என்ன பண்ண போகுதுன்னு?" கேட்க, "இல்ல என்னோட ரொம்ப பக்கத்தில படுக்கிறீல்ல, அதனால உனக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் ஏதாவது வரும்னு பயப்படுறியான்னு?" கேட்க, "ஹலோ எங்களுக்கெல்லாம் எந்த ஃபீலிங்ஸும் வராதுன்னு" சொல்லிட்டு ரொம்ப வேகமா வந்து விஜய் பக்கத்தில படுத்துடுறாங்க. உடனே வந்து காவேரிக்கு ஃபீலிங்ஸ் வருதோ இல்லையோ, விஜய் அப்படியே ஒரு மாதிரி இதாயிறாரு. அப்படியே ஆன்னு பார்க்குறாரு பேன்னு. அதோட பார்த்தீங்கன்னா காவேரி திரும்பி கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸும் வரல. நாங்க பக்கத்துல தானே படுத்து கிடக்குறோம். எங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸும் வரலன்னு" சொல்ல, விஜய் வந்து அவங்க சொல்றது எதுவுமே கேட்காம, வெறும் காத்து மட்டும் வர்ற மாரி ஃபீல் பண்றாங்க காவேரியோட வாயிலருந்து. "ஹலோ பாஸ் என்ன நான் சொல்றது கேட்குதா?" அப்படின்னு கேட்க, "என்ன சொன்ன?" அப்படின்னு கேட்க, "போச்சு போங்க. உங்களுக்கு தான் இப்ப ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு போல. அப்படியே இதாயிட்டீங்க போல" அப்படின்னு சொல்ல, இந்த விஜய் நீ என்னன்னு நெனச்சிட்டு இருக்க? எனக்கெல்லாம் அப்படி எந்த ஃபீலிங்ஸும் வரல" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்பவே நெருக்கமா அந்த சின்னூண்டு கட்டில்ல படுத்துக்கிடுறாங்க. பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. காவேரி இவ்வளோ பக்கத்தில படுத்துக்கிட்டத நெனச்சுட்டு. காவேரியுமே வந்து இப்படி பெரண்டு படுக்கும்போது 2 பேரும் பக்கத்தில பக்கத்தில ஒருத்தர் முகம் ஒருத்தர் ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஆனா, விஜய் வந்து கண்ண மூடிட்டு இருக்காரு. காவேரி வந்து கண்ண தொறந்துட்டு விஜய நல்லா பார்த்து ரசிக்கிறாங்க. யமுனா சொன்னதும் உண்மதான். இவர் வந்து நல்லா ஹீரோ மாதிரி அழகா தான் இருக்காரு. என்ன, இந்த மாதிரி பையன்ல நம்ம பார்த்ததே இல்லையே! இதுவரை கொடைக்கானல்ல கூட இந்த மாரி ஒரு பையன நம்ம பார்த்ததே இல்ல. நல்லா அழகா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காவேரி தன்னோட கையெடுத்து விஜயோட கன்னத்துல வைக்க போறாங்க. வைக்க போற டைம் பார்த்தீங்கன்னா, அப்படியே விஜய் வந்து லைட்டா அப்படி உருள்றாரு கண்ண மூடிட்டு. உடனே கையெடுத்துட்டு காவேரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, "காவேரி இதாகாத, ரொம்ப உணர்ச்சி வசப்படாத, கை காலையெல்லாம் வந்து கரெக்ட்டா வச்சுக்கோடி, இவர் அப்புறம் அவ்வளவுதான் நம்மள ஓட்ட ஆரம்பிச்சுருவாரு" அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் இறுக்கி பிடிச்சுக்கிடுறாங்க இன்னொரு கையால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க கண்ண மூட விஜய் வந்து கண்ண முழிச்சு பார்க்குறாரு. காவேரியோட முகம் தான் அவருக்கு பக்கத்துல இருக்கு. விஜய் வந்து காவேரியோட முகத்த அப்படியே பார்த்து ரசிக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் காவேரி அழகா தான் இருக்கா அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. காவேரி எனக்கு உன்னோட இப்படியே இருக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் காவேரி வந்து இந்த மாதிரி 2 பேருமே மாத்தி மாத்தி நினைச்சிட்டு இருக்கும்போது, இவரு மாத்தி கண்ண மூடி தொறக்க, அவங்க மாத்தி கண்ண மூடி தொறக்க, ஒரே டைம்ல 2 பேரும் முழிச்சு பார்த்துக்கிறாங்க. முழிச்சு பார்த்துட்டு ஆன்னு கத்திடுறாங்க. "என்ன அங்க சத்தம்?" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்கவே, "இல்ல மாமா ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காவேரி சொல்றாங்க. உடனே விஜய், "ஏன் அப்போ முழிச்சீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, உடனே விஜய் வந்து, "நீ எதுக்கு இப்போ முழிச்ச? உன்னைய பார்த்து தான் நான் பயந்துட்டேன். உங்கள பார்த்து தான் நான் பயந்துட்டேன்" அப்படின்னு சொல்ல, "சரி, சரி" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 பேரும் கண்ண மூடிட்டு திரும்ப ஒரு தடவ திறக்குறாங்க. உடனே 2 பேருமே பார்த்து சிரிச்சுக்கிடுறாங்க. "என்ன இந்த இனிமே நீ வந்து தூங்குற மாரி தெரியல. காலையில ஆஃபீஸ் போகணும் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல" அப்படின்னு சொல்ல, "ஆமா ஆஃபீஸ் போகணும். நீங்க இப்படி முழிச்சு முழிச்சு என்னையவே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் நல்லா போ வேண்டியதான்" அப்படின்னு சொல்ல, உடனே விஜய் சொல்றாரு, "ஆமா இவ பெரிய உலக அழகி. இவள பார்த்து பார்த்து நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் பாரு. நீ தான் என்னைய அடிக்கடி பார்த்துட்டே இருக்க. எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? இதோட எத்தன வாட்டி என்னைய பார்த்துட்ட" அப்படின்னு சொல்ல, நீங்க இந்த கட்டில்ல தூங்கணும்னு சொல்லிட்டு தானே என்னைய நீங்க அங்க கூட்டிட்டு வந்தீங்க" அப்படின்னு கேட்க விஜய்க்கு கோவம் வந்துருது. உன் பக்கத்துல நான் படுக்கணும்னா அப்ப என்ன நான் அலையிறேன்னு நினைச்சிட்டு இருக்கியான்னு கேட்க, இப்ப எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க? இந்த கட்டில்லன்னா உன்ன படுக்க வேணாம். நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க, உடனே காவேரி வந்து விஜயோட கைய பிடிச்சு இழுக்குறாங்க. உடனே விஜய் வந்து அப்படியே என்னென்னமோ பாட்டுலாம் அவர் மனசுக்குள்ள ஓடுது. "இப்ப எதுக்கு என் கைய பிடிச்சு இழுக்குற?" அப்படின்னு கேட்டதுக்கு, "நம்ம போலாம் வா. தாத்தா என்ன சொன்னாலும் பரவாயில்ல. நம்ம வீட்டுக்கு போயிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே "இல்ல, இல்ல வேணாம். அங்கேயே படுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "இப்ப என்ன? இப்ப என்ன உங்களுக்கு கோவமா இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்க, "இப்ப நான் போறேன். நான் வீட்டுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "அதெல்லாம் போ வேணான்னு" சொல்லிட்டு சொல்ல, "சரி அப்ப நானும் வாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எந்திரிக்கிறாங்க. உடனே வந்து விஜய் வந்து அப்படியே அந்த கட்டிலோட கால்ல அவரோட கால் பட்டு அப்படியே விழுந்துடுறாரு காவேரி மேல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் சைலண்ட்டா அப்படியே 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் இவர் விஜய் வந்து காவேரி மேல அப்படியே படுத்தே கிடக்குறாரு. அப்புறம் ஒரு நிமிஷத்துல 2 பேருமே அவங்கவங்க
சுயநினைவுக்கு வர்றாங்க. உடனே விஜய் டக்குன்னு இடம் மாறி அப்படியே படுத்து பின்னாடி பார்த்த மாரி படுத்துட்டு கிடந்துடுறாரு. காவேரியோட முகத்தை விஜய் பார்க்கவே இல்லை. ஒரே வெக்கமாக போயிடுது. காவேரியும் அப்படியே திரும்பி படுத்துடுறாங்க. படுத்துட்டு 2 பேரும் முதுகும் சேர்ந்த மாதிரி அப்படியே படுத்தே கிடக்குறாங்க. ஐயோ இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சிரிச்சுக்கிடுறாங்க. அப்படியே தூங்கிடுறாங்க. பார்ப்போம் இன்னும் விஜய் காவேரியோட லைஃப்பில் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கலாமே.